ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். திருப்பாடல் 63:1. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் அன்பு மக்களே, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18 உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் வாசித்து தியானிக்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது மன்றாடுங்கள், என்ன நேர்ந்தாலும் நீங்கள் நன்றி கூறுங்கள். அப்படிப்பட்ட மக்களாய் இருக்கும் பொழுது நீங்களும் தாவீதைப் போல நம்மை பார்த்து சொல்ல முடியும், கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்ற நம்பிக்கையோடு தாவீதைப் போல நீங்களும் சொல்ல முடியும். நீங்கள் நம் மக்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நம்மையே உங்கள் வாழ்நாளெல்லாம் தேடுவீர்கள் என்று சொன்னார், உங்களது உயிர் எப்போதும் எம்மீதே தாகம் கொண்டிருக்கும் என்று சொன்னால், நம் நேசகுமாரன் நடுத்தீர்க்கிறவராய் ஒரு நாள் இந்த உலகிலே வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இவற்றை கரைபடாது காத்து கொண்டவர்களாய் வான மேகங்களின் மீது நமது நேசகுமாரனை நீங்கள் சந்திக்கச் செல்வீர்கள். நமது விண்ணக வீட்டிலே ஒரு நாள் எம்மோடு கூட புனிதர்களோடும் வான தூதர்களோடும் எம்மோடு கூட இருப்பீர்கள். தாவீதைப் போல எந்நாளும் நீங்கள் நம்மையே நோக்கி பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர். வைகரையில் அவரை தேடுவோர் அவரது பரிவை பெற்றுக்கொள்வர் என்று சொன்ன எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, ஆம் தகப்பனே, அதிகாலையில் ஆண்டவரே இங்கு தட்டி எழுப்பி இந்த காலை பொழுது உன் பாதம் அமர்ந்து செபிக்கிற மகனாக மகளாக நீர் எங்களை தேர்வு செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒளியான தேவனையுமே ஆராதிக்கிறோம், வழியான தேவனையுமே ஆராதிக்கிறோம், சத்தியமான தேவனையுமே ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனையுமே ஆராதிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்க. எதற்கோ உலக காரியங்களுக்காக நாங்கள் ஓடோடி கண்டிருக்கிறோம், ஆனால் உன் பாதம் அமர்ந்து செபிக்க நாங்கள் மறந்திருக்கிற நாட்களுக்காக இடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் ராஜாவே. அப்பா, நீதான் நிலைவாழ்வு தருகிறவர், நித்திய வாழ்வு தருகிற தேவ நீர் ஒருவரே என்று அப்பா நாங்கள் எங்கள் உள்ளத்திலே அப்பா தியானிக்கணும்ப்பா. இறை வார்த்தையை, வேதத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக அப்பா தாகமாக இருக்கிற ராஜாவே. உடைய வார்த்தையின் மீது தாகமாக இருக்கும்போது அப்பா நிறைவாழ்வு, நித்தியமான வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும் என்று அப்பா இந்த நாளில் நாங்கள் நம்புகிற ராஜாவே. இந்த நாளில் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்தின்படி அப்பா, கடவுளே, நீரே என் இறைவன், உண்மையே நாங்கள் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்ற வார்த்தைக்கு எனக்கு ஆண்டவரே, எங்களுடைய உயிர் உம்மீது தாகமாக இருக்குது ராஜாவே. அப்பா, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை நீர் ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, அப்படியாய் அப்பா, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றப்பதற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, திருப்பாடல் 23:2 சொன்னது போல ஆண்டவரே, என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்ற வார்த்தைக்கு எனக்கு அப்பா பசுபோல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்வார். ஆம் தாப்பனே, அப்பா, அவர் மீது நம்பிக்கை கொண்டு தாகமாய் இருக்கும்போது அமைதியான நீரிழைக்கு அவர் என்னை அழைத்து செல்வார் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அப்படியாய் அமைதியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற அப்பா, பரிசுத்த ஆவியின் என்ற தண்ணீரை நிரப்புங்கப்பா, உள்ளத்தில் நிரப்புங்க ராஜாவே. அப்பா, அவருடைய வல்லமையை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. அப்பா, அவருடைய அக்கினியினால் நாங்கள் நிரம்பி செபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, பெந்தகோஸ்து பெருவிழாவில் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா ஆவியை ஊற்றினீரே ராஜாவே. அதுபோல இந்த நாளிலும் பாதம் அமர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகள் மீதும் அப்பா அந்த ஆவியை இந்த நாளில் நீர் ஊற்றப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா.
மீது எத்தனையோ பேர் தாகமாக இருக்கிறாங்கப்பா. இறை வார்த்தையை படிக்க முடியலையே, தியானிக்க முடியலையே, வாசிக்க முடியலையே, எனக்கு பைபிளை படிக்க கூட தெரியாதே என்று அப்பா தாகமாக இருக்கிறாங்க ராஜாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா ஆண்டவரிடத்துல கொள்ள மச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் ஆண்டவரே அப்பா ஞானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கேட்டாலும் கேட்காமலும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவன் ராஜாவே. அப்பா நீர் ஒருபோதும் எங்களை வெறுமையாய் அப்பா இந்த உலகத்திலிருந்து நீர் மீட்டெடுக்கவே மாட்டீர் ராஜாவே. உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கு ராஜாவே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா நற்செய்தியாளர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகெல்லாம் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிறைவாக நீர் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா வாழ்நாட்களை அப்பா நீர் கூட்டி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் இணைத்த கணவன் மனைவி ஆண்டவரே அப்பா பல நாட்கள் ஆண்டவரை கடற்கரை மணலை போல விண்மீன்களை போல அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீர் வாழ கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இந்த நாளில் அப்பா புதியதாக வீடு கட்டி அப்பா அதற்குள் செல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் வாசம் செய்யுங்கப்பா. அந்த வீட்டில் பொல்லாப்பு வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள் வைத்து நீர் பாதுகாத்து உலகத்தை பிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.